வணக்கம். கார்த்திகை தீபம் அன்னைக்கு எப்படி விளக்கேற்றினீங்கன்னா சிவனுடைய அனுகிரகம் கிடைக்கின்றதை சொல்கிறேன். அதாவது கார்த்திகை தீபம் 3 நாட்கள். முதல் நாள் பரணி தீபம், 2ஆம் நாள் கார்த்திகை தீபம், 3ஆம் நாள் பஞ்சாஸ்திர தீபம். இப்போ 3 நாட்கள் நம்ம வழிபடும் போது எப்படியெல்லாம் தீபம் ஏற்றணும், எத்தனை தீபம் ஏற்றணுன்றதை சொல்கிறேன். முதல் நாள் பரணி தீபம். பரணி தீபம் 5 தீபம். ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்பு, பஞ்சபூதங்களை குறிக்கிற அந்த 5 தீபத்தை நீங்கள் ஒரே தட்டில் 5 அகல் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு ஏற்றி நெய் கொஞ்சம் ஊற்றி பூ போட்டு ஏற்றி சிவனை வணங்குற தீபம் அது. அதுக்கு முன்னால் நீங்கள் தீபம் ஏற்றும் போது முதல்ல தெருவாசலில் போய் முதல்ல தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ஹாலில் ஏற்றுங்க, அதுக்கப்புறமா பூஜை ரூமில் ஏற்றுங்க. நீங்கள் முதல்ல பூஜை ரூமில் ஏற்றிட்டு தெருவாசலில் போய் ஏற்றக்கூடாது. ஏன்னா மகாலட்சுமி வெளியேருந்து நம்ம உள்ளே அழைக்கணும், உள்ளேருந்து வெளியே அனுப்பக்கூடாது. எப்பவுமே வெளியே தெருவாசலில் விளக்கேற்றிட்டு வறண்டாவில் ஏற்றிட்டு ஹாலில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் விளக்கேற்றுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த முதல் நாள் அந்த பரணி தீபம் 5 தீபம் சிவன்கிட்ட பூஜை ரூமில் வச்சு ஏற்றணும். பூஜை ரூமில் சிவனுக்கு நேராக வச்சு ஏற்றிட்டு சிவனை வணங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒத்தப்படையில் எண்ணிக்கோங்க. அது மாதிரி தான் தீபம் ஏற்றணும். எண்ணிக்கிட்டு அது எத்தனை தீபமோ நீங்கள் ஏற்றலாம் அன்னைக்கு. அது ஏற்றி நீங்கள் முதல் நாள் வணங்கிடுங்க. 2ஆம் நாள் கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் அன்னைக்கு நீங்கள் 27 நட்சத்திரம், அந்த 27 நட்சத்திரம் ஒரே தட்டில் ஏற்றினீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். 27 நட்சத்திரமும் உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஒத்தப்படையில் அதே போல் எத்தனை தீபம் அதுக்கப்புறமா ஏற்றணுமோ அதை நீங்கள் ஏற்றிக்கலாம். அது எல்லாமே அந்த 27 நட்சத்திர தீபத்தை தவிர்த்து. மிக விசேஷம் இன்னொன்று என்னன்னா 365, அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம தீபம் ஏற்றி கடவுளை வழங்கலாம் கிடைக்கும். 365 திரி எடுத்து ஒன்றா கட்டி ஒரு நல்ல பெரிய மண் அகலில் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு அதே போல் நெய் ஊற்றி நீங்கள் ஏற்றி வணங்குனீங்கன்னா சிவனுடைய அனுகிரகம் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இந்த தீபம் நீங்கள் ஏற்றுறது நீங்களே செய்யலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் இந்த திரி 365 திரி விற்கிது. அதை எடுத்துகிட்டு மண் அகலில் வச்சு நீங்கள் ஏற்றி வணங்குனீங்கன்னா சிவனுடைய அனுகிரகம் இல்லாமல் அனைத்து தெய்வங்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆவது நாள் பஞ்சாஸ்திர தீபம். அது உங்களுடைய விருப்பம் போல் அதே போல் ஒத்தப்படையில் எத்தனை தீபம் ஏற்றணுமோ உங்களுடைய விருப்பம் போல் ஏற்றி வணங்கலாம். இந்த 3 நாட்களும் நீங்கள் தீபம் ஏற்றி வணங்குறதால சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கிறதோட அனைத்து தெய்வங்களுடைய அனுகிரகம் கிடைச்சி உங்கள் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் அடைஞ்சு நீங்கள் மென்மேலும் உயர வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.